இப்போ பிரண்டை துவையல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை வந்து கார்னர் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் புளி, அப்புறம் வடகம் 1 ஸ்பூன், உப்பு, அப்புறம் 6 காஞ்ச மிளகா, 1 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் குண்டு உளுந்து. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வறுக்கணும். இதை நல்லா வறுக்கணும். இது இந்த கலர் வர வரைக்கும் நல்லா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வறுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்து இதை சாப்பிடும்போது அப்படியே வாயெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகாலாம் வறுக்கணும் தனியாக. அடுத்தது இப்போ எண்ணெய் ஊற்றி வடவத்தை தாளிச்சிக்கணும். வடவத்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும். திருப்பி குண்டு உளுந்தை தனியாக வறுக்கணும். குண்டு உளுந்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அடுத்தது காஞ்ச மிளகாவை வறுக்கணும். அடுத்தது இப்போ தேங்காவை போடணும். தேங்காவை போட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைக்கணும். இப்போ இது கூட புளியும் போட்டுக்கணும், அப்புறம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி வரும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி. இது மூட்டு வலிக்கு வந்து நல்லது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாதத்தோடு கூட சாப்பிட்லாம், இல்லை தனியாக கூட சாப்பிட்லாம்.